ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜூலை 31க்கான எடிட்டோரியல் தான் பார்க்க போறோம். ஹியூமன் ஃபெயிலியர் ஆன் ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் இன் டெல்லி. ஸோ டெல்லியில இப்போ ஒரு 3 ஐஏஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெள்ளம் காரணமாக இறந்துட்டாங்க. அதை பத்தின ஆர்டிக்கல் தான். ஹியூமன் ஃபெயிலியர், மனுஷன் வந்து கொஞ்சம் கவனச்சிதறவா இருந்ததுனால இந்த சம்பவம் நடந்துச்சு. அதுதான் நம்ம வந்து ஹியூமனா ஒரு மனிதனா நம்ம வந்து கரெக்டா இல்லை. அதுதான் ஹியூமன் ஃபெயிலியர், மனிதன் பொய்ப்பத்து விட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The tragic accident at an IAS coaching center in New Delhi where flooding led to 3 IAS aspirants dying was a largely man-made, hence avoidable disaster. So இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the tragic accident, அதாவது இந்த கொடுமையான இந்த கோர சம்பவம், ஆக்சிடென்ட்னா தற்செயலா நடந்தது, at an IAS coaching center. இங்க வந்து பாருங்க, ப்ரிப்போசிஷன் வந்து அட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து டெஃபினைட் பிளேஸ். ஸோ அட் மீனாட்சி அம்மன் டெம்பிள், அட் குதுப் மினார் அப்படின்னு நீங்க அந்த ஸ்பெசிபிக்கான பிளேஸ சொன்னீங்கன்னா அதுல அட் த ஸ்பாட் அப்படின்னு இருக்கும். எந்த ஒரு ஸ்பாட் சொன்னாலும் அதுக்கு முன்னாடி அட் வரும். In New Delhi, where flooding led to 3 IAS aspirants dying was a largely man-made, hence avoidable disaster. So அங்க இன் நியூ டெல்லி பெரிய ஏரியா, அதாவது இந்த ஐஏஎஸ் கோச்சிங் சென்டரை டெல்லியும் கம்பேர் பண்ணும்போது டெல்லி வந்து அதை விட பெரிய ஏரியா. ஸோ இன் டெல்லி, அது வந்து டெல்லிக்குள்ள இருக்கு. இன் டெல்லி வேர் ஃபிளட்டிங், ஸோ இந்த இடத்த பத்தி தான் சொல்றாங்க. அதனால வேர், அந்த இடத்துல வெள்ளம் வந்துச்சு. லெட் டு 3 ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் டையிங், ஸோ இதனால 3 ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் இறக்குற மாதிரி வந்துருச்சு. வாஸ் எ லார்ஜ்லி மேன்மேடு, இது பெரும் அளவுல மனிதனால் உருவாக்கப்பட்ட, ஹென்ஸ் அவாய்டபிள், அதனால தடுத்திருக்கக்கூடிய ஒரு பேரழிவு. டிசாஸ்டர்னா பேரழிவு. Such incidents are an increasing feature of localized urban flooding in which human failures play a major role. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் இப்போ வர காலங்கள்ல நிறைய இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. எதனாலனா நகர்ப்புறங்கள்ல நிறைய மக்கள் வளதுனால ஃப்ளட்டும் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. லோக்கலைஸ்ட் அர்பன் ஃப்ளட்டிங் இன் விச் ஹியூமன் ஃபெயிலியர்ஸ், ஹியூமனோட அசால்ட்டு தனத்தால பிளேஸ் ஏ மேஜர் ரோல். ஸோ அசால்ட்டு தனம் தான் இங்க முக்கிய காரணமாவே இருக்கு. Basements in buildings have limited access and often limited ventilation. ஸோ பில்டிங்கோட பேஸ்மெண்ட்ல எப்பயுமே கொஞ்சம் பேர் தான் போக முடியல, கொஞ்சம் பேருக்கு தான் ஆக்சஸ் கொடுக்குறாங்க. இல்ல அதுல கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்த போய் நம்ம அணுகிறதுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் ஆஃபன் லிமிட்டட் வென்டிலேஷன், காத்தோட்டமும் கம்மியா தான் இருக்கும். கெட்டிங் இன் அண்ட் அவுட் கேன் பி எ சேலஞ்ச், ஸோ அதுல உள்ள போயிட்டு வெளில வரதே ஒரு சவால் தான். அண்ட் பீயிங் ட்ராப்டு இஸ் எ ரியல் பாசிபிலிட்டி, ஸோ அது உள்ளே சிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அஸ் த வாட்டர் வில் ஃபைண்ட் இட்ஸ் வே தேர் ஃபர்ஸ்ட், ஏன்னா பள்ளத்தை பார்த்து தான் தண்ணி ஓடும், அதனால பள்ளத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் தண்ணி வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பள்ளத்துக்கு ஃபர்ஸ்ட் தண்ணி வர்றதுனால அங்க இருந்து ஓடுறதுன்றது, தப்பிக்கிறன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸ்பெஷல் பம்பிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் would be required to mitigate flood. ஸோ அங்க இருக்கிற வெள்ளத்தை தடுக்கிறதுக்கு நம்ம ஸ்பெஷல் பம்பிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது வச்சிருந்திருக்கணும். இன் ஜெனரல் ரூல்ஸ் do not permit basements in buildings across the country to have habitation. ஸோ பொதுவா உங்களுக்கு ரூல்ஸ் வந்து பேஸ்மெண்ட்ல, பில்டிங்கோட பேஸ்மெண்ட்ல எந்த விதமான ஹேபிடேஷனும், அதாவது வாழ்வாதாரமும் வச்சுக்க கூடாதுன்னு கண்ட்ரி முழுவதும் இந்த ரூல் இருக்கு. ஹேபிடேஷன் அதாவது வைல் அலோவிங், ஆனால் பட் அலோவிங்ன்று வரலாம், இல்ல அதே டைம்ல வைல் அலோவிங்னு சொல்லலாம், இல்ல எக்ஸப்ட் அப்படின்ற மீனிங் வரும்போதெல்லாம் வைல் போடலாம். வைல் அலோவிங் ஸ்டோரேஜ், பார்க்கிங் அண்ட் யூட்டிலிட்டிஸ் சச் அஸ் எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட் அண்ட் ஜென்ரேட்டர்ஸ். ஸோ ஆனா அதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம், பார்க் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி யூட்டிலிட்டிஸ்னா ஏதாவது யூஸ் காண்டி, ஸோ உங்களோட எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸையோ இல்ல ஜென்ரேட்டர்ஸ் அதையெல்லாம் அங்க வைக்கிறதுக்காண்டி அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கலாம். Habitation would include offices and residence. ஸோ வாழ்வாதாரங்கள்னா என்னென்ன, நம்ம வீட்டுல வாடகையா இருக்கிறதுக்கு, இல்லட்னா ஆபீஸ் நடத்துறதுக்கு. Shops are sanctioned especially in malls or mixed use buildings as they are seen as temporary habitation. சரி, இப்படி சொல்றீங்களே, பெரிய பெரிய மால்ல எல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல கூட கடை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களாம் டெம்பரவரியா 10 to 8, 10 to 9 தான் அங்க இருக்க போறாங்க. ஸோ அதனால டெம்பரவரி ரெசிடென்ஸ்ன்றதுனால அங்கெல்லாம் கொடுக்குறாங்க. A classroom or a study center may well be considered habitation in such an interpretation of rules. So classroom-ஐயோ நம்ம habitation தான் எடுத்துக்கிறோம், which could mean classes or long hours of study should not be allowed in the basement. ஸோ நிறைய நேரம் இருக்கிற மாதிரி இருந்தா பேஸ்மெண்ட்டுக்கு அலோவ் பண்ணியிருக்க கூடாது. Building bylaws for Delhi 2016 consider the basement as a storage area but recognize mixed use buildings that may use basements for other purposes.
ஸோ பில்டிங் ரூல்ஸ் ஆஃப் பைலாஸ்னா ரூல்ஸுங்க. பில்டிங் ரூல்ஸ் ஃபார் டெல்லி 2016 படி என்னன்னா பேஸ்மெண்ட்டை ஸ்டோரேஜ் ஏரியாவுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா மிக்ஸ்டு யூஸ் பில்டிங்ஸை நீங்க பேஸ்மெண்ட்ல மிக்ஸ் யூஸ் பில்டிங்ஸ்னா இந்த காம்ப்ளெக்ஸ் மாதிரி மால் மாதிரி இருக்கிற இடத்த நீங்க பேஸ்மெண்ட்டை எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. As India urbanizes and land value and building value becomes increasingly expensive. ஸோ நிறைய மக்கள் வில்லேஜ்ல இருந்து சிட்டிஸ்க்கு வர்றாங்க. அதனாலயும் நம்மளோட ஒரு லேண்ட் வாங்கி வீடு கட்டலாம்னா லேண்டோட வேல்யூவும் கூடிருது, மித்த எக்ஸ்பென்சஸும் ஜாஸ்தி வந்துருது. அதனால இட் இஸ் இன்எவிடபிள், தவிர்க்க முடியாதது, ஃபார் பில்டிங்ஸ் டு பி யூஸ்டு ஃபார் பர்பசஸ் அதர் தேன் மேண்டேட்ஸ். ஸோ இந்த ரூல்ஸ்ல கொடுத்துருக்கிறத தாண்டி மித்த பர்பஸ்க்கு நம்ம பில்டிங்ஸை யூஸ் பண்றதுன்றது தவிர்க்க முடியாம இருக்கு. இன் சச் மிக்ஸ்டு யூஸ் பில்டிங்ஸ் பேஸ்மெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ சீன் அஸ் இன்கம் ஜெனரேட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி பெரிய மால்ஸ் காம்ப்ளெக்ஸஸ்ல பேஸ்மெண்ட்ல இருந்து கூட என்ன ரெவென்யூ வரும் அப்படின்னு தான் பாக்குறாங்க. The Delhi Master Plan 2021 explicitly says that the use of a basement in coaching centers shall be subject to clearance from fire authorities and other statutory bodies as per the relevant laws. Delhi Master Plan 2021 clear-ஆ சொல்லுது, explicitly-னா clearly says that the use of the basement in coaching centers shall be subject to clearance from fire authorities and other statutory bodies as per the relevant laws. ஸோ கோச்சிங் சென்டர் ஒரு பேஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது அந்தந்த அத்தாரிட்டிஸ்ல இருந்து கரெக்டான பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். இட் இஸ் நாட் நோன் இஃப் தி ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் ஹேட் த ரெலவென்ட் பெர்மிஷன். ஸோ இந்த கோச்சிங் சென்டர் அந்த பெர்மிஷன்லாம் வச்சிருந்துச்சான்னு தெரியல. அண்ட் இஃப் எனி சேஞ்சஸ் மேட் ஆன் பேஸ்மெண்ட் யூஸ் வேர் நோட்டிஃபைட் டு த அத்தாரிட்டிஸ். இப்ப அவங்க பெர்மிஷன் வாங்கினதை தாண்டி வேற எதுக்காவது அதை யூஸ் பண்ணாங்கன்னா அதை கரெக்டா அத்தாரிட்டிட்ட சொன்னாங்களான்னு தெரியல. In India, questions need to be asked whether a renewal of permits was done after inspection. Users prefer not to notify the authorities since it causes hurdles and invites bribe demands. So once வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பெர்மிஷன் வாங்கும் போது ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க, அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் எதுவும் நடக்குதா ரெனியூவலுக்கு அப்படின்னா இல்ல அவங்களே வேற ஒரு பர்பஸ்காண்டி யூஸ் பண்ண போறோம்னா அதை ஏன் இன்ஃபார்ம் பண்றது இல்லைன்னு பாத்தீங்கன்னா அதனால பல பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி நிறைய லஞ்சம் போன்ற விஷயங்கள் வரும். சின்ஸ் இட் காசஸ் ஹர்டில்ஸ் இருக்கு பாருங்க. இன் வாட் அப்பியர்ஸ் டு பி a case of poor civic infrastructure, a storm water drain burst with the water entering the basement of the coaching center. ஸோ ஒரு காற்றழுத்த தாழ்வு வர்றதுனால, அதாவது ஸ்டார்ம் வர்றதுனால அந்த இடத்துல மழை கொட்டி தீர்க்குது, மழை வருது, அதனால தண்ணி வந்து உள்ள என்டர் ஆகுது கோச்சிங் சென்டருக்கு. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில புவரா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறதுக்கு காரணம் இந்த விஷயங்கள் தான். என்னது, நிறைய பிரச்சனைகள் வரும், பிரைப் வரும்னு சொல்லிட்டு யாரும் இது பண்ண மாட்டாங்க. பிக் சிட்டிஸ் கெட்டிங் flooded has become routine and the flooding is as much due to natural topography as changes in land use and haphazard constructions. பெரிய பெரிய சிட்டிஸ்ல நிறைய வெள்ளம் வரதுன்றது ரொம்ப ரொட்டீன் ஆயிடுச்சு. and the flooding is as much due to natural topography. அந்த வெள்ளம் வர்றதுக்கான காரணம் இயற்கையாவே அது வந்து அந்த ஆறு ஓடுறதோட வழியாதான் இருந்திருக்கும். அதை நம்ம வேற யூஸ்க்கு பயன்படுத்திடுறோம். as changes in land use, நம்ம வந்து அதுல பில்டிங் கட்டிடுறோம், இல்ல அதுல வந்து வேற ஏதாவது பண்ணி வச்சிடறோம். அண்ட் haphazard கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறோம். 2015ல ஃபார் எக்ஸாம்பிள் in 2015 in Chennai, flooding of basements damaged electric equipment in many buildings. நிறைய பில்டிங்ஸ்ல எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்டை அது டேமேஜ் பண்ணிருச்சு. அண்ட் டிஸ்ட்ரப்டட் பிசினஸஸ் ஃபுல்லாத்தையும் அது நடுவுல வந்து குறுக்கீடு பண்ணிருச்சு. இட் காசஸ் டெத்ஸ் இன் ஹாஸ்பிட்டல் சின்ஸ் த வாட்டர் டேமேஜ்ட் எமர்ஜென்சி பவர் ஜெனரேட்டர்ஸ் அண்ட் லைஃப் சேவிங் ஐசியூ எக்யூப்மெண்ட் ஸ்டாப்டு ஃபங்க்ஷனிங். ஸோ இந்த கேஸ்ல ஹாஸ்பிட்டல்ல நிறைய டெத் உருவாச்சு. ஏன்னா அந்த வாட்டர் வந்து ஜெனரேட்டருக்குலாம் தண்ணி போய் வாட்டர் வந்து அது டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஐசியூ யூனிட்டும் ரன் ஆகல, நின்றுச்சு. பில்டிங்ஸ் had made flood resilient by ensuring that no water enters inside up to 1 meter to 1.5 meter level on the road. ஸோ பில்டிங்ஸ் வந்து வெள்ளத்துக்கு எதிர்த்து நிக்கிற மாதிரி, வெள்ளத்திலையும் நிக்கிற மாதிரி நம்ம கட்டியிருக்கணும். நம்ம என்ன அதுல கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும்னா எந்த தண்ணியும் உள்ள வரலன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். 1 மீட்டர் 1.5 மீட்டர் வரைக்கும் அது வரல ரோட்ல இருந்து அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். கான்கிரீட் யூஸ் பண்ணி கட்டியிருக்கணும். வால்ஸ்ல ஓட்டை எதுவும் இருக்கக்கூடாது. நான் போரஸ் காம்பவுண்ட் வால்ஸ் அப்படின்னா
நான் போரஸ்னா ஓட்டை இல்லாத, போரஸ்னா ஓட்டைன்னு அர்த்தம். ஃப்ளட் பேரியர் கேட்ஸ், கேட்ஸ் வந்து வெள்ளத்தை தடுக்கிற மாதிரி இருக்கணும். நான் ரிட்டர்ன் வால்வ்ஸ் ஆன் பிளம்பிங். ஸோ ஒன்ஸ் ஒரு பக்கமா தண்ணி போகுதுன்னா அது ரிவர்ஸ்ல வராத மாதிரி பிளம்பிங் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா நம்மளால இந்த வெள்ளத்தை தடுக்கவும் முடியும், வந்தாலும் ஈஸியா ரெக்கவர் பண்ணவும் முடியும்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.